ஹாய் ஹலோ காய்ஸ், நான் தான் உங்கள் கக்காஷி கேமிங். இன்றைக்கி நம்ம டிடென்ஷன்ற ஒரு கேம் விளாட போகிறோம். இது வந்து ஒரு பேய் கேம். இந்த பேய் கேமில் நிறைய ஹாரர் இருக்குன்னாங்க, அதனால தான் நான் வந்திருக்கேன். இந்த பேய் கேமில் இருக்க பேயை நம்ம இந்த வீடியோவில் போட்டு எடுக்க போகிறோம். ஓகே, வாங்க வீடியோவை ஆரம்பிச்சிடலாம். The copy ninja Kakashi Hatake. I am honored to meet you. இப்போ என்னென்னா, நமக்கு கிளாஸ் நடந்துகிட்ருக்கு, நம்மளும் இருக்கோம். கிளாஸில் போய் அட்டென்ஷன் பண்ண சொல்கிறாங்க. அப்போ தான் ஒரு ஆஃபீஸர் வந்து நடந்து வராரு. நடந்து வந்து என்ன சொல்கிறாருன்னா, இந்த மிஸ்ஸை கூப்பிட்றாரு. கூப்பிட்டு அந்த மிஸ்கிட்ட நீங்கள் ஒரு லிஸ்ட்டை பார்த்தீங்களான்னு கேட்குறாரு. இந்த லிஸ்ட்டை பார்த்தீங்களான்னு கேட்குறதோட நம்ம கேம் ப்ளே ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் என்ன நடக்குதுன்னா, லிஸ்ட்டை கேட்டது சாயங்காலம், ஆனால் நைட் ஆயிடுச்சு. நம்ம எப்போ தூங்கினா நமக்கே தெரியாது. அதுதான் இங்கே இது. நம்ம எப்போ தூங்கினா நமக்கு தெரியாததுனால நம்ம எந்திரிக்கிறோம். எந்திரிச்சு இது என்ன பிளேஸ் அப்படின்னு தெரியாமல் பார்க்குறோம். டைஃபோன் அலர்ட்டா அப்படின்னு கேட்குறோம். என்ன விஷயம்னா, இந்த டைமில் டைஃபோன் வராது. அதுதான் இங்கே பிரச்சனையே. இந்த நேரத்தில் வராதே வருஷத்தில் அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு எந்திரிக்கிறோம். எந்திரிச்சு இப்போ நம்ம போய் நம்ம பெஞ்சை செக் பண்ணி பார்ப்போம். எப்பயும் போல் ஸ்கூல் பசங்க என்ன சொல்லுவாங்க, இந்த பெஞ்சு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அதை தான் இவனு சொல்கிறான். இப்போ என்ன விஷயம்னா, நம்ம வெளியே போய் என்ன பண்ணணுன்றத இனிமேல் தான் கண்டுபிடிக்கணும். தெரில. சரி வாங்க வெளியே போவோம். கேம் இருந்தாலே வெளியே போகணுன்னு தான் அர்த்தம். கேர்ள்ஸ் ரெஸ்ட் ரூம். ஓகே, இது என்னவா இருக்கும்? இது பாய்ஸ் ரெஸ்ட் ரூம். ஓகே, சரி மேலே போவோம். ஃப்ரெண்ட் கேட்டு இங்கே இல்லையா? இப்போ ஃப்ரெண்ட்டு கேட்டேன் நான் எங்கடா போய் கண்டுபிடிக்க? சரி கீழே போவோம். எப்படினாலும் கீழே தான் ஃப்ரெண்ட்டு கேட்டிருக்கோம். இங்கே தான் எங்கேயாவது ஃப்ரெண்ட்டு கேட்டிருக்கோம். இது இல்லை. இங்கே என்ன போட்டிருக்கு? ஆட் அ ஜேர்னல் பப்ளிக் அனௌன்ஸ்மெண்ட். இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா, என்னமோ சொல்ல வராங்க. என்ன சொல்ல வராங்க? ஐயோ, என்னமோ சொல்ல வராங்க. இதெல்லாம் நமக்கு வெயிட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. நீங்கள் வெயிட் பண்ணிக்கோங்க. இது என்ன, ஏதோ மிஸ் ரூமா லாக் ஆகிருக்குன்ற மாதிரி போட்டிருக்கு. இப்போ உள்ளே பார்த்தா என்னமோ போட்டிருக்காங்களே, ஸ்காவோ. ஐயோ, சரி விடு, நம்ம கிளம்புவோம். நம்ம வேலையை பார்ப்போம். அந்த வேலையை உள்ளே போவோம். உள்ளே போய் பார்ப்போம். இந்த இருட்டாக இருக்குது. இங்கே லைட்டை போடுவோம். ஓகே, லைட்டை போட்டதையும் அந்த ரூம் கொஞ்சம் இருட்டாக தான் இருக்குது. இது பண்ணுவோம். இந்த கேம் ப்ளே கொஞ்சம் மங்கலாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு எடுக்கும்போது வீடியோ எடிட்டரில் ஒரு ப்ராப்ளம், அதனால் கொஞ்சம் மங்கலாக தான் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம கொஞ்சம் பார்த்தோன்னா இருக்குது. சரி நம்ம இப்போ பார்த்தோன்னா என்னென்னமோ இருக்குங்க. இதெல்லாம் வச்சு நமக்கு ஒரு யூஸும் கிடையாது. இப்போ ஒரு திருப்புளி எடுத்தோம்ல, அது பேர் என்னடா? அது என்னன்னு கூட எனக்கு தெரில. இப்போ இது என்ன பச்சை கலரில் என்னமோ இருக்குது. சரி ஓப்பன் பண்ணி பார்ப்போமா? ஓப்பன் பண்ணலாமா? ஓப்பன் பண்ணிடலாம். ஓகே, இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ இது என்ன என்னமோ காட்டுது? ஏதாவது விஞ்சா பண்ணா? ஓ இதை தூக்கி வைக்கணுமா? என்ன ஒன்றுமே ஆக மாட்டேங்குது. தூக்கி இந்த நேரத்தில் தான் மெசேஜ்லாம் வரணுமா? ஓகே, இப்போ என்ன விஷயம்னா, நம்ம இது என்ன கேட்டாக இருக்கும் பார்ப்போம். ஓ, வெளியே வந்துட்டோங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். இனிமேல் நமக்கு பிரச்சனை கிடையாது. வீட்டுக்கு அப்படியே போய் சேர்ந்துட்டு இருக்கலாம். இது என்ன? ஓ, ஆடிட்டோரியம். ஓ, இந்த ஆடிட்டோரியம் வழியாக தான் நமக்கு வெளியே போகிறதுக்கு விட்ருக்கா? சரி 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 சரி. இந்த கேமை நான் ஃபஸ்ட் டைம் விளாட்றேன். நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வாய்ஸ் கொடுக்கறதுனால எனக்கு இது தெரியுது. எங்கே போகணுன்னு. இங்கே என்ன ஆடிட்டோரியமுக்குள்ளே போயிடலாமா? ஓகே, ஆடிட்டோரியமுக்குள்ளே போயாச்சு. ஏதோ பொண்ணை காட்டுறாங்க. என்னடா
ரொம்ப மெயின் ஃபோக்கஸாக காட்டுறீங்க. என்னத்துக்கு பண்ணுறாங்கன்னு தெரியலையே. சரிதான். நம்ம சைட்லேருந்து வரோம். இப்போ என்ன பண்ணணும்னு தெரில. சரி, இப்போ நம்ம மேலே ஏறி போய் அவள் யாருன்னாச்சும் பார்த்துட்டு கிளம்புவோம் நம்ம. சரி, என்ன இது இவ எதுக்கு இங்கே உட்காந்துருக்கா? நம்மளே நைட் நேரம் ஆகி போச்சுன்னு கஷ்டப்பட்டு இங்கே இருக்கோம். சரி, வேக்கப் பண்ணி விட்டுவோம். ஆஹா, இந்த ஸ்டாப் என்ன ஊன்றா? எங்கே இருக்கியா? ஏய், நீ ஸ்கூல் ஆடிட்டோரியத்தில் இருக்க. என்னடா ஸ்கூல் கேன்சல் ஆகிடுச்சு தான் இவங்க வேற பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த டைமில் நம்ம இது பண்ணிக்குவோம். ஏன்னா எப்படினாலும் இவ எப்படி இருக்கான்னு இவளுக்கு தெரியாது. இங்கே வந்தான்னு அவனும் தெரியாதுன்னு தான் சொல்ல போகிறான். அதனால் 2 பேரும் வெளியே போகிறதுக்கு எப்படினாலும் வழியை பார்ப்பாங்க. இது எதுக்கு நமக்கு? நம்ம அதை ஸ்கிப் ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இங்கே போகிறோம். இப்போ என்ன விஷயம்னா, அவங்க என்ன பேசுனாங்கன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த பொண்ணோட செயினை காணணும். அந்த செயினை தேடி நம்ம போகணும். எங்கிட்ட போகணுன்னு தெரில. சரி, இந்த சட்டையை நம்ம எடுத்து பார்ப்போம். ஒன்றும் இல்லை. சரி, அந்த ரூம்குள்ளே போய் பார்ப்போம். இவன் இங்கே தான் இருந்தா, அங்கே தானே இருக்கணும் செயின். எங்கே போயிருக்கோம்? இது என்ன வெண்ட்டு? ஓ, அங்கே இருக்கு பாருங்க அவ்வளோ செயின். ஓ, நம்மளால் அதை தொட முடியல. அப்போ எனக்கு தெரிஞ்சு இங்கே ஏதாச்சும் வச்சுருப்பாங்க. நம்ம அதை போய் எடுத்துகிட்டு வந்து இதை எடுக்கிற மாதிரி இருக்கும். எங்கிட்ட இருக்குன்னு தெரியல. பக்கத்தில் ஏதாச்சும் ஒரு ரூம் இருக்குமா? இது என்ன? இதுவும் அதே ஃபேனை தான் காட்டுது. சரி, இப்போ இந்த கண்ணை பார்ப்போம். ஓ, அம்பர்லா இருக்குது, எடுத்துக்கலாம். புரியுது. இந்த அம்பர்லா வச்சு நான் அதை எடுக்கணும். அதானே உங்களோட விருப்பம். எடுத்துடுறேன். ஆமாம், அந்த பொண்ணு அங்கிட்டு போனாலே என்ன ஆச்சு? ஒருவேளை அந்த பொண்ணு தான் பேயா இருப்பாளும். சரி, எதுக்கு நமக்கு அது? நம்ம இப்போ வந்த வேலையை முடிச்சுட்டு போவோம். ஓகே, இந்த செயினை எடுத்தாச்சு. இப்போ அவட்ட போய் கொடுத்துருவோம். ஓகே, அவட்ட கொடுத்தாச்சு. இப்போ என்ன விஷயம்னா, அவள் கண்டுபிடிச்சதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறா. சரி, இப்போ நம்ம கிளம்புவோமா? இப்போ நம்ம கிளம்பி போவோம். ஸ்டோர் ரூம் நெக்ஸ்ட் டு ஸ்டேஜ். ஓகே, நம்ம என்ன சொல்கிறோன்னா, அந்த ஸ்டோர் ரூம் கிட்டக்குள்ளே தான் அது இருந்துச்சு அப்படின்றோம். ஓகே, அப்படி ஓகேன்னு சொல்லிடுறா. இப்போ நம்ம என்ன, அந்த செயினை பற்றி பேச நிறுத்துங்களா? அந்த ஸ்டோர் ரூமில் இருந்துச்சுன்னா விடுங்க. அதை எவன் போய் வச்சான் அதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்காதீங்க. அதை யோசிக்கணும். ஸ்டோரி விளையாடுறதுல பொறுமை இல்லாமல் இருக்கா? என்ன பண்ணுறது? சரி, அந்த பொண்ணு வர வரைக்கும் நம்மளை வெயிட் பண்ணி விட்றாங்க போய். சரி, போவோம். எங்கே இங்கே இன்னும் கண்ணு வாய் கட்டுது. தள்ளுமா, நீ நிற்கிறதுலாம் ஆபத்துன்னு எனக்கு தெரியதான் செய்யுது. தள்ளு நீங்கள் இருப்பா. ஓகே, இப்போ நான் அந்த கண்ணை பார்க்குறேன். அது ஓ, இந்த ட்ரீ ரொம்ப நாளாக இங்கே இருக்குன்னு சொல்கிறதுக்கு தாங்க இவ்வளோ நேரமாக இருக்கீங்க. சரி, இப்போ கீழே போவோம் நம்ம. இது என்ன? இந்த ராக்கு ரொம்ப நாள் இருக்குன்னு சொல்ல போகிறீங்களா? அருமைடா. ஏன்டா எல்லாத்தோட கதையும் தெரிஞ்சு நான் என்ன பண்ண போகிறேன்? பின்னாடி பேக்கில் வச்சு அடிப்பாங்க. நம்ம இந்த ஒரு கதையை தெரிஞ்சுக்காததுனால பின்னாடி. ஓகே, நம்ம போட்டிருக்கு. ஓகே, கேம்பஸ் எக்ஸிஸ்ட் இங்கே தான் இருக்கு போலக்கு. நம்ம போவோமா? சரி, போவோம். ஓகே, இப்போ இப்போ நம்ம நடந்து வருவோம். என்னது என்ன சொல்கிறா? இருக்கு டிஜிட்டல் ஆப்ஷன்ஸா? என்னடா என்னடா நடக்குது? அருமைடா. இப்போ இங்கே இவங்க ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருப்பாங்க. நீ என்ன சொல்கிறாங்கன்ற சின்ன விஷயம் சொல்லிடுறேன். மேலே இங்கே ஃபேக்ட்ரி இருக்குது. அந்த ஃபேக்ட்ரியிலேருந்து கழிவு வர்றதுனால இது சாஃப்டாக இருக்குது. இதை மட்டும் தான் நீ இங்கே பேசுவாங்க. அதுக்கப்புறம் இப்போ பின்னாடி போயிடுவாங்க. அதனால் இந்த இடத்த கட் பண்ணிடுறேன். ஓகே, பேசி முடிச்சுட்டு பின்னாடி கிளம்பிட்டாங்க. உள்ளே போய் இப்போ உட்கார போகிறாங்க. உள்ளே உட்காந்து இப்போ பேச்சுவார்த்தை நடத்த போகிறாங்க. இப்போ
இந்த பேச்சுவார்த்தையும் அரை மணி நேரம் போகும். சும்மா பேசிக்கிட்டு இருப்பாங்க. இந்த கேர்ள் பேர் என்ன அது இதுன்னு கேட்பாங்க. இந்த கேர்ள் பேர் ரே. நானே சொல்லி முடிச்சிடுறேன் உங்கள்கிட்ட. அப்புறம் இந்த ரேக்கு இந்த ஆஃபீஸரை பற்றி என்னமோ ஒரு சந்தேகம் இருக்கும். அதை பற்றி பேசுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பேசுவாங்கன்னா, இவங்க ஏதோ அந்த பிரின்சிபல் ரூமில் ஃபோன் இருக்குது, ஏதோ ஒரு இடத்துல தேவையான பொருள்லாம் இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்தந்த பொருளை வச்சு சமாளிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஃபோனை தேடி போகிறோம். இதுதான் நெக்ஸ்ட் நம்ம பண்ண போகுது. அதனால் இப்போ இந்த கட்சின்லாம் ஸ்கிப் பண்ணிடுறேன். ஓகே, நம்ம அந்த சேர்லேருந்து எந்திரிச்சிட்டோம். இப்போ என்ன இவர்கிட்ட பேசாமல் கேட்குது. என்னது அதுக்கு வந்துட்டேன். நான் போகவே இல்லை. சரி போயிட்டு வா அப்படின்றா. சும்மா தொட்டு பார்த்துக்கலாம் பேச சொன்னீங்க. ஓகே, இப்போ நம்ம போவோம். நாங்கள் அது வந்துடுச்சு. சரி இங்கிட்டு போவோம். இங்கிட்டு தான் பிரின்சிபல் ஆஃபீஸு. அருமைடா. சரி நம்ம இங்கிட்டு பின்னாடி வர முடியல. அருமைடா. பின்னாடி வரவே முடியலையே. ஜோலி முடிச்சு விட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஓகே, என்னமோ நடக்குது நமக்கு தெரியுது. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, என்னென்னமோ சொல்கிறாங்க. இதை நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். ஓகே, என்ன விஷயம்னா, என்னது இது? என்னமோ பண்ணுறாங்கடா. ஐயோ என்னமோ பண்ணுறாங்க. ஓஹோ, எவ்வளோ நேரம் தானே நம்ம என்னடா பண்ணுறீங்க? நான் மேலே தொங்கிட்டு இருக்கேனா? ஐயோ, இப்போ என்ன இவளுக்கு என்ன முழிப்பு வந்துச்சு? நம்ம செத்துட்டோம். ஏன் முடிஞ்சா? என்னது இதே என்ன சொல்கிறாப்லா? ஓகே, என்ன சொல்கிறாங்க? நம்ம செத்தது தான் போல இருக்கு. உனக்கு என்னடா ஆச்சுன்னு கேட்குறா. இத்தோட கேம் முடிஞ்சுன்னு எனக்கு நினைக்கிறேன். நான் நம்ம செத்துறோமா? இல்லை, நல்லா தானே இருந்தான்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காவ. இப்போ தானே நம்ம பார்த்தோம். ஐயோ என்னமோ சொல்கிறாளே. இப்போ என்ன ஆச்சு எனக்கு? ஐயோ என்னமோ சொல்கிறாங்க. என்ன ஜேர்னல் அப்படின்னா? ஐயோ, இப்போ என்னடா பண்ணணும் இங்கிட்டு? இங்கே ஒன்றுமே இல்லை. இந்த ரூமு ஐயோ டார்க்காக இருக்கு. ஓகே இங்கிட்ட போய் பார்ப்போம். இந்த ரூமு டார்க்காக தான் இருக்குது. இந்த ரூமு டார்க்காக தான் இருக்குது. நான் என்ன தான்டா பண்ணணும்? ஐயோ, இவனை வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியலையே. என்ன பண்ணுறதுன்னு தெரில. இப்போ இது என்ன? எங்கள் வம்சம் என்னது இது? இந்த கேண்டில் எடுக்க முடியுமா? இப்போ என்ன பண்ணணும்னு தெரில. சேர்த்தான் இந்த ரூம்குள்ளேயே போய் பார்ப்போம். அதாவது வச்சு வைப்பாங்க இங்கே. உள்ளே பார்ப்போம். இன்னும் உள்ளே எலி சேர்த்து கிடக்கு, ஒரு பேப்பர் கிடக்கு. இதை தவிர ஒன்றும் இல்லையா? இதை தான் அவளை சொல்கிறான். சரிதான், நம்ம இப்போ வெளியே போவோம். இப்போ நம்ம இங்கிட்டு போவோம். இதோட நம்ம இந்த கேமை நம்ம முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே நிமிஷங்கள் அதிகமாகிடுச்சு. இதோட நம்ம முடிச்சுக்கிட்டு அடுத்து வரும்போது இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த கேமை முடிக்கிறோம். ஓகே, பாய்.